ஹாய் ஒன் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு லாஸ்ட் வீடியோன்னு சொல்ல முடியாது. இன்னும் 2 வீடியோ இருக்குது. தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சாரி. சரி, ஓகே. என்னென்னா லாஸ்ட் வீடியோன்னு சொல்ல முடியாது. என்னென்னா இன்னும் வந்து கொஷின் பேப்பர் வீடியோ ஒன்று, அது நீங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு. அண்டு 2வது வந்து 40+. சார் அது சீக்கிரமாக போட்டு தொலைக்க வேண்டியதாங்க சார். டேய் தம்பிகளா, நான் இப்போ கொடுத்த பிடிஎஃப் காலையில் இருக்குது, படிக்கிறோமிங்க. அதுதான் ரொம்ப மெயின். 40+ல் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுமே படிக்கலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு, அதுக்கு தான் டிலே பண்ணுறேன். அதுவும் ரிசர்ச் பண்ணி தான் போட முடியாது, தான் டைம் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ டாப் 10 ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன காரணம் கேட்டிங்கன்னா 1 மார்க்கில் 1 2 இந்த ப்ராப்ளம் வச்செல்லாம் கேட்குறாங்க. அண்ட் 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் கம்பல்சரியில் கேட்குறாங்கப்பா. கம்பல்சரியில் கேட்குறாங்க. இல்லைனா 5 மார்க்லேயே டேரெக்டாக ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. தெரியுமா? ஆர் சாய்ஸில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கேட்கலாம். ஸோ அதனால் 2 மார்க்லேயும் வருது, 3 மார்க்லேயும் வருது, 5 மார்க்லேயும் வருது. மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஐயூபேக் நேம் போட்டாச்சு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில், ஐடென்டிஃபை ஏபிசி போட்டாச்சு, அண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் நியூமெரிக்கல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இப்போ போடுறோம். ஸோ மொத்தமாக வந்து இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்துட்டா கம்பல்சரி அடித்து தூள் கிளப்பிடலாம். ஓகே, ஹாப்பி தானே? ஸோ டாப்பர்ஸ் கன்ஃபார்மாக, டாப்பர்ஸ்ன்ட்டு இல்லை, எல்லாருமே நீங்கள் வந்து 95, 100 எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஓகே, பாருங்களேன், ரொம்ப முடியாதவங்க கூட ஒரு 10 சம் பார்த்துட்டு போகலாம். அதுக்கு தான் நான் டப்பா போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் பார்க்கலாம். டைம் இருக்கோ இல்லையோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா 1 மார்க் பார்க்கும்போது இது பார்த்துட்டிங்கனாலே சூப்பரு. பாரு, புக் பேக்கு யூனிட் 6ல் 18வது கொஸ்டின் அடுக்கு ரிப்பீட்டு, 22 எக்ஸாம்பிள் 1. நல்லா படிக்கிறவங்க ஒரு 5 சம் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. யூனிட் 7 எல்லாமே இம்பார்ட்டண்ட், எதுவுமே தவிர்க்க முடியாது. யூனிட் 7லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எது கேட்பானே தெரியாது, எது வேணாலும் கேட்பான். இந்த 6வது சம் பாரு, கேட்காம இருக்கவே மாட்டான். கன்ஃபார்மாக பப்ளிக்கில் கேட்குறக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. 6வது சம் யூனிட் 8. யூனிட் 8ல் இது ஃப்ரூட் ஜூஸ் சம்மு, இதுவும் 8.1 எக்ஸாம்பிள் ஈஸி. அதுக்கப்புறம் 3 எக்ஸாம்பிள் 8.4, 8.5, 8.6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 8, 14, 8.2, 8.3 பிஹெச் ப்ராப்ளம். பிஹெச் ப்ராப்ளம் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பாருங்கள். பட் பிஹெச் ப்ராப்ளம் பார்த்தாலும் நல்லது, ஏன்னா 10th படிச்சிட்டிங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அது பார்த்தீங்கன்னா நல்லது. ஓகே, யூனிட் 9. யூனிட் 9 எவ்வளோ இருக்குது? மொத்தமாகவே 4 கணக்கு தான். 14, 15, 21, 20. இது பார்க்க மாட்டியா? இந்த 14, 15 கன்ஃபார்மாக ஒன்று வரும். அந்த மாதிரி 21, 20 ஒன்றுமே கிடையாது, பார்த்துருங்க. அண்ட் பேஜ் நம்பர் 55ல் ஃபேரடே லா சம் கன்ஃபார்மாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு சம் தான் இருக்குது. அண்ட் யூனிட் 8ல் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் சம் 20, 24 அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப ஈஸி. 2 மார்க்கில் கேட்கலாம் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே போதும். ஓகேவா? கம்பல்சரி அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அந்த 40+ வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த டப்பா போட்டதாவது படிக்க முடியாதுன்னு பார்த்துட்டு படிக்கிறவன் எல்லாத்தையும் பாரு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா படிங்க, தைரியமாக இருங்க. நாளைக்கு ஈஸியாக தான் வரும்.